ஸ்ரீ பத்மாவதி மோட்டார்ஸ், சூலை சுப்பநாயுடு ஸ்ட்ரீட். இங்க நம்ம மெயின் வந்து அங்காளம்மன் டெம்பிள் இருக்கு, தமிழ் டெம்பிள். ஓகே, அந்த லைன்லயே தான் இருக்கு. நம்ம மெயின் பிரான்ச் வந்து ஐனாவரம்ல இருக்கு. ஓகே, இன்னொரு பிரான்ச் கூட ஓபன் பண்ணிருக்கோம். மெயினா நாங்க யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். R15 V4 இருக்கு. ஓகே, 2022 மாடல் இது. 22 மாடல். ஓகே, வெறும் 1,30,000 கொடுத்தது. நாங்க எல்லாமே சர்வீஸ் பண்ணி கிளீனா நாங்களே மெக்கானிக்கலா வச்சு செக் பண்ணி தான் எடுத்துறோம். 2020 ல இருந்து 24 வரைக்கும் எல்லா லேட்டஸ்ட் வண்டியுமே இருக்கு. ஜூபிட்டர் இருக்கு 22 மாடல். இது நம்ம வந்து 58 கொடுத்துறலாம். 58,000. நம்ம புதுசா பண்ணீங்கன்னா 1,02,000 வருது. அவ்வளவு வருதா ப்ரோ? ஸ்கூட்டர்லாம் இப்போ இதெல்லாம் இனிஷியல் உங்களுக்கு ஒரு 15,000 பே பண்ணாலே கொடுத்துறலாம். மெக்கானிக் கூட கொண்டு வந்தா செக் பண்ணிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எங்க சைடுல இருந்து நாங்க ட்ரஸ்டடா கேரண்டியா கொடுத்துறலாம். எக்ஸ்சேஞ்ச்ல தான் நாங்க வந்து மெயினா நல்ல பிரைஸ் எடுப்போம். ரே இருக்கு 20 மாடல். ஓகே, என்டவர் இருக்கு 21 மாடல். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு 55 to 60 ரேஞ்ச்ல தான் வரும். 55 to 60. வண்டி எல்லாம் சர்வீஸ் பண்ணி க்ளீனா இருக்கும். வண்டி நல்லா சூப்பர் வண்டிங்க. இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு வண்டி. வெஸ்பா இருக்கு, TVS ஜஸ்ட் இருக்கு, TVS ஸ்கூட்டி இருக்கு. ஓகே, இது எல்லாமே 2020 மாடல் 45 48 அந்த ரேஞ்ச்ல வரும். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க வண்டி மாதிரி இவ்வளவு பிரைஸ் சொல்றீங்க, எங்க வண்டி கூட அப்படிலாம் கிடையாது. உங்க மைண்ட் செட் அப்படி வச்சுக்காதீங்க. வண்டி எடுத்துட்டு வாங்க, என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி எடுத்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, சூளையில பாத்தீங்கன்னா பைக் ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஷோரூமோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி மோட்டார்ஸ். சென்னையில 2 பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஐனாவரம் வந்து மெயின் பிரான்ச். இது வந்து நியூ பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா சூளை. சோ சூளையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து சுப்பநாயுடு ஸ்ட்ரீட். இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கு, அங்காளம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு அப்படியே ஸ்ட்ரீட் தான் இந்த சுப்பநாயுடு ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்ல வந்தீங்கன்னா அழகா உங்களுக்கு போர்டு வந்து பெரிய போர்டே இருக்கும், ஸ்ரீ பத்மாவதி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம். அண்ட் ஐனாவரம் இது பாத்தீங்கன்னா அதோட லொகேஷன் லிங்க் நான் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ 2 லொகேஷன்ஸ் இருக்கு, சென்னையில ஐனாவரம் அண்ட் சூளை. ஸோ 2 இடத்துலயுமே நம்மளுக்கு இந்த ஷாப் வந்து அவைலபிளா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசு அண்ட் செகண்ட்ஸ் கூட இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புதுசெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட் டீல்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நியூ ஷோரூமுக்கு போனா கூட அந்த மாதிரி டீல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இங்க வந்து நிறைய டீல்ஸ், நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் 2 வீலர்ஸ் தான். மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஸ்கூட்டர்ஸ் தான் யூஸ் பண்றீங்க. ஜூபிட்டர், இந்த மாதிரி யமஹால பாத்தீங்கன்னா ரே, ஸ்கூட்டி பெப் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கவே முடியல. பட் அது வந்து லேட்டஸ்ட் வண்டியை வச்சிருக்காங்க ஸ்கூட்டி பெப். அண்ட் ஜூபிட்டர், டியோ, இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா 2022 2021 இந்த மாதிரி மாடல்ஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு 4-5 இயர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து இங்க செகண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. ரொம்ப பழசெல்லாம் இங்க சேல் பண்றது கிடையாது. மெயினா பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ரொம்ப குட் கண்டிஷனா இருக்கும். எல்லாமே இவங்க செக் பண்ணி எடுக்க போது நல்ல வண்டியா தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு ப்ராப்பரா என்னென்ன செக் பண்ணணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு தான் இங்க வந்து சேல்ஸ்க்கு வைப்பாங்க. அதனால நீங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். நீங்க எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மெக்கானிக் கூட நீங்க கூட்டிட்டு வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே நீங்க ப்ராப்பரா வாங்கிட்டு போயிடலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்றேன். ஐனாவரம் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா நான் யமஹா ரே வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ வாங்கி எனக்கு எப்படி இருந்தாலும் 18 மந்த்ஸ் மேல ஆகுது. நான் இஎம்ஐல தான் எடுத்தேன். இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணிட்டு இஎம்ஐல தான் எடுத்தேன். ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. பட் அல்டிமேட்டா இருக்கு வண்டி. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு புது வண்டி எடுத்து எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்களும் ஒரு நல்ல ரேட்டுக்கு நீங்க நல்ல கண்டிஷன் உள்ள 2 வீலர் நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன மாடல்ஸ் வச்சிருக்காங்க, என்ன பிரைஸ் ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க, இஎம்ஐ எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, இனிஷியலா எவ்வளவு பே பண்ணணும், என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட் கொடுக்குறாங்க எல்லாமே டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நான் வீடியோல போயிடலாம். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு டீடைலா சொல்லிடுங்க. ஸ்ரீ பத்மாவதி மோட்டார்ஸ், சூளை சுப்பநாயுடு ஸ்ட்ரீட். இங்க நம்ம மெயின் வந்து அங்காளம்மன் டெம்பிள் இருக்கு, தமிழ் டெம்பிள். ஓகே, அந்த லைன்லயே தான் இருக்கு. நம்ம அந்த லைன்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஏதாச்சும் இருக்கா இல்ல இது ஒரே ஒரு? நம்ம மெயின் பிரான்ச் வந்து ஐனாவரம்ல இருக்கு. ஓகே, இன்னொரு பிரான்ச் இப்பதான் ஓபன் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நியூவா ஓபன் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ ஃபுல்லா என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? மெயினா நாங்க யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்டு வெஹிக்கிள்ஸ்ல எல்லா ஸ்டாக்குமே இருக்கு. 4 to 5 இயர்ஸ் எல்லா லேட்டஸ்ட் வண்டிங்க எல்லாமே லேட்டஸ்ட் தான். ஓகே, சோ 4 to 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற வண்டிங்க எல்லாமே இருக்கு. ரொம்ப பழைய வண்டி அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, கண்டிஷன்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? ஏனா கண்டிஷன் வந்து நாங்க எல்லாமே சர்வீஸ் பண்ணி கிளீனா நாங்களே மெக்கானிக்கலா வச்சு செக் பண்ணி தான் எடுத்துறோம். ஓகே, சோ வண்டி எல்லாமே கிளீனா இருக்கும். கிளீனா இருக்கும். சோ மக்களுக்கு நானும் ஒன்னு சொல்லிடுறேன். உங்ககிட்ட நான் ஒரு வண்டி எடுத்த ஞாபகம் இருக்கா? யமஹா ரே தானே? ஆமா ஆமா, நல்லா இருக்கு வண்டி. சோ உண்மையாவே ரொம்ப தரமா இருக்கு, நம்பி எடுக்கலாம். ஏன்னா நான் பர்சனலா எடுத்திருக்கேன், அதனால இதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, என்னென்ன வண்டி ப்ரோ இருக்கு இப்போ உங்ககிட்ட? நம்ம கிட்ட இப்போ வந்து ஸ்கூட்டர்ஸ்ல எல்லாமே இருக்கு. மோஸ்ட்லி எல்லாம் லைக் பண்ண ஸ்கூட்டர்ஸ் தான். ஆமா, ஸ்கூட்டர்ஸ்ல எல்லா பிராண்டுமே இருக்கு, எல்லா மாடலுமே இருக்கு. 2020 ல இருந்து 24 வரைக்கும் எல்லா லேட்டஸ்ட் வண்டியுமே இருக்கு. ஓகே, நீங்க எல்லா கண்டிஷன் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மெக்கானிக் கூட்டிட்டு வந்து உங்களோட சஜஷன் யாரா காட்டணும்னா கூட நீங்க காட்டி எடுத்துக்கலாம். ஓகே, மெக்கானிக் கூட கொண்டு வந்தா செக் பண்ணிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எங்க சைடுல இருந்து நாங்க ட்ரஸ்டடா கேரண்டியா கொடுப்போம். ஓகே ப்ரோ, இன்னொன்னு இப்போ பழைய வண்டிலாம் இருக்கும்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா?
கண்டிப்பா பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச்ல தான் நாங்க வந்து மெயினா நல்ல பிரைஸ்க்கு எடுப்போம் வண்டி. எக்ஸ்சேஞ்ச் நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க வண்டி மட்டும் இவ்வளவு பிரைஸ் சொல்றீங்க, எங்க வண்டி கூட அப்படிலாம் கிடையாது. உங்க மைண்ட் செட் அப்படி வச்சுக்காதீங்க. வண்டி எடுத்துட்டு வாங்க, என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி எடுத்துக்கலாம். சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இஎம்ஐ எல்லாம் எப்படி ப்ரோ? இப்போ ஒரு வண்டி எடுக்கணும்னா இனிஷியலா எவ்வளவு பே பண்ணணும்? இஎம்ஐ பிரைவேட்ல போனீங்கன்னா மினிமம் 15,000 to 18,000. ஓகே. எந்த வண்டி எடுத்தாலும் இனிஷியல் பேமெண்ட். ஓகே. அது வந்து நாங்க சிபில்லாம் பார்க்க மாட்டோம். ஓகே. ஐடி ப்ரூஃப் கரெக்டா இருந்தாலே லோன் பண்ணி கொடுத்துடலாம். பிளஸ் எங்க கிட்ட பேங்க் லோன் ஆப்ஷனும் இருக்கு. பேங்க் லோன்ல உங்களுக்கு இனிஷியல் கொஞ்சம் கம்மியா வரும். 5,000 to 10,000 இனிஷியல் வரும். ஓகே ஓகே. அவங்க சிபில் பாப்பாங்க, அவ்வளவுதான். பேங்க் சிபில் பாப்பாங்க. நாங்க சிபில் நல்லா இல்லனா நீங்க பிரைவேட்டா பண்ணி கொடுத்துருவீங்க. மினிமம் இனிஷியல் தான் 15 to 18,000 பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. 15 ல இருந்து 18,000 தான். ஓகே. சரி ப்ரோ, என்னென்ன வண்டி இருக்கு காட்டுங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எவ்வளவு ரேட் அதெல்லாம் டீடைலா சொல்லுங்க. ஃபைனலா நம்ம சேனலுக்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். R15 V4 இருக்கு. ஓகே. 2022 மாடல் இது. 22 மாடல். ஓகே. வெறும் 1,30,000 கொடுத்துடலாம். 1,30,000 எடுத்தீங்கன்னா 2,24,000 வருது. அவ்வளவு வருதா? ஆமா. ஓகே. நம்ம வந்து 130 கொடுத்துடலாம். 130 மாடல் வண்டி க்ளீனா இருக்கும். ஓகே. 22 கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டி தான். நல்லா நீட்டா தான் இருக்கு. பாத்துக்கோங்க, எல்லாம் நீட்டா தான் இருக்கு. ஓகே. ஜூபிட்டர் இருக்கு 22 மாடல். இது நம்ம வந்து 58 கொடுத்துடலாம். 58,000. ஆமா. புதுசா போனீங்கன்னா 1,02,000 வருது. அவ்வளவு வருதா ப்ரோ? ஸ்கூட்டர்லாம் இப்போ இதெல்லாம் இனிஷியல் உங்களுக்கு ஒரு 15,000 பே பண்ணாலே கொடுத்துடலாம். 21 மாடல் இருக்கு. ஓகே. 55 கொடுத்துடலாம். 55. 19 ஆக்டிவா இருக்கு. 2019 ஆக்டிவா. 45 கொடுத்துடலாம். 45,000 தான். கண்டிப்பா நல்லா இருக்கு. 2022 லேட்டஸ்ட் வண்டி ஆக்டிவா. 65 கொடுத்துடலாம். 65. எல்லாம் இனிஷியல் உங்களுக்கு 15 to 18,000 பே பண்ணாலே கொடுத்துடலாம். நம்ம அதை எடுத்து கொடுத்துடலாம். மத்ததெல்லாம் இஎம்ஐ போட்டு கொடுத்துருவீங்க. போட்டுடலாம். ஓகே ஓகே. ரே இருக்கு 20 மாடல். ஓகே. என்டார்க் இருக்கு 21 மாடல். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு 55 to 60 ரேஞ்ச்ல தான் வரும். 55 to 60. வண்டி எல்லாம் சர்வீஸ் பண்ணி க்ளீனா இருக்கும். வண்டி நல்லா சூப்பர் வண்டிங்க இது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு வண்டி. Passion Pro BS4. ஓகே. கொஞ்சம் டிமாண்டா போயிட்டு இருக்கு வண்டி. 19 மாடல். 47,000 கொடுத்துடலாம். 47 கே கொடுத்துடலாமா? 22 ஸ்கூட்டி பெப் இருக்கு. ஸ்கூட்டி பெப் எங்கயுமே இல்ல. லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. வந்து பாருங்க, பெஸ்டா பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்கூட்டி பெப். ஸ்ப்ளெண்டர் வண்டி இருக்கு, ரெண்டு லேட்டஸ்ட் வண்டி 22 21. ஓகே ஓகே. வெஸ்பா இருக்கு, டிவிஎஸ் ஜஸ்ட் இருக்கு, டிவிஎஸ் ஸ்கூட்டி இருக்கு. ஓகே. இதெல்லாமே 2020 மாடல் 45 48 அந்த ரேஞ்ச்ல வரும். அந்த ரேஞ்ச். ஓகே. டியோ இருக்கு 22 மாடல். 62K கொடுத்துடலாம். டீலக்ஸ் அலாய் வீல் லேட்டஸ்ட் வெர்ஷன் அது. ஓகே ஓகே. 2020 ஃபெசினோ இருக்கு, என்டார்க் இருக்கு. எல்லாமே அவேலபிள் இருக்கு நம்ம கிட்ட. வண்டி எல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல தான் இருக்கு. சோ வீடியோல பார்த்தவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க நேர்ல வாங்க. எல்லாம் ஓரலா தான் சொல்லியிருக்காரு. நேர்ல வந்தா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாரு. சொன்ன மாதிரி இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 15 ரூபாயில இருந்து 18 ரூபாய். அதுதான் இனிஷியல் பேமெண்ட். பேங்க் மூலமா உங்களுக்கு சிபில் நல்லா இருக்குன்னா பேங்க் மூலமா பண்ணி கொடுத்துருவாங்க. 10,000 அப்படியே பண்ணிக்கலாம். ஆமா. சோ பேங்க் மூலமா சிபில் நல்லா இருந்தா, சிபில் நல்லா இல்லனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல, பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இங்க ஹைலைட்டான விஷயம். வண்டில லேட்டஸ்ட் மாடல் தான். 2022 2020 2021 இந்த மாதிரி தான். ஒரு 4-5 இயர்ஸ் பழசு தான். எல்லாம் ரொம்ப பழசு கிடையாது. கண்டிப்பா. வண்டி மெயினா உங்களுக்கு சர்வீஸ்லாம் பண்ணி க்ளீனா வச்சிருக்கோம். நீங்க எடுத்து பெட்ரோல் போட்டு தான் ஓட்டணும். ஆமா. வண்டி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி gift தருவோம் நாங்க. ஓகே. அது நான் வீடியோல சொல்லக்கூடாது. நீங்க வாங்க, கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். காம்ப்ளிமெண்டரி gift பண்ணி கொடுக்குறீங்க. ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே. சோ எல்லாமே நல்லா இருக்கு வண்டி. இது இல்லாம வேற ஏதாச்சும் சப்போஸ் கஸ்டமர் வந்து எனக்கு இந்த வண்டி வேணும் அந்த வண்டி வேணும் கேக்குறாங்க, கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு வண்டி வந்துதான் இருக்கும் பேங்க்ல இருந்து. சோ நாங்க எடுத்து சர்வீஸ் பண்ணி கண்டிப்பா 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன சஜஷன் வண்டி இதுதான் வண்டி எனக்கு வேணும், இந்த மாடலா வேணும்னா அந்த டைம் பர்టిక్యులர் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. சோ இப்போ இது வந்து சூளை பிரான்ச் இது. சோ இங்கேயும் எடுத்துக்கலாம், ஐநவரத்துலயும் எடுத்துக்கலாம். சோ 2 பிரான்ச் எங்க வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நீங்க எங்க போனாலும் நம்ம சேனல் பேரை சொன்னா மட்டும் தான் பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. அதனால அது நீங்க மென்ஷன் பண்ணாதான். சோ இது இல்லாம உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் வண்டி வேணும்னா கூட நீங்க ப்ரோ கிட்ட சொல்லுங்க, ஒரு கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் புது வண்டியும் பண்ணிட்டு இருக்கீங்க. மெயின் புது வண்டி தான். புது வண்டியில இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. 50% ஃபிட்டிங் சார்ஜஸ் பண்ணி தரோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தரோம். ஃப்ரீயா பண்றீங்க. இன்சூரன்ஸ் 80% சார்ஜஸ்ல பண்ணி தரோம். ஓகே. மெயினா வந்து புது வண்டியில இனிஷியல் பாத்தீங்கன்னா 25,000 பே பண்ணா போதும். ஸ்கூட்டர்ஸ் எந்த வண்டி எடுத்தாலும் பிரைவேட்ல. ஓகே. பேங்க் போனா ஒரு 10,000 பே பண்ணா போதும். புது வண்டி எடுத்துலாமா? கண்டிப்பா. கண்டிப்பா நல்லா இருக்கு. டீல் இல்ல, டிஸ்கவுண்ட் கேஷ் பர்ச்சேஸ்ல பண்றீங்க இல்ல, ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துக்கறேன்னா அதுக்கு ஒரு 5,000 to 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. நீங்க கண்டிப்பா வெளிய கேப்பீங்க, கேட்டு வாங்க. அதோட பெஸ்டா பண்ணிக்கலாம், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அப்ப புதுசு நிறைய டீல் சூப்பராவே இருக்கு. எல்லா மல்டி பிராண்ட் வெஹிக்கிள்ஸ் என்ன வண்டி வேணாலும் உடனே டெலிவரி கொடுத்துடலாம். உடனே எடுத்துடலாம். கலர் அவேலபிளா இருந்தா இல்லனா கூட நம்ம வெளிய இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஆக்சஸரீஸ் ஏதோ சொன்னீங்கல ஃப்ரீ என்ன ஆக்சஸரீஸ் ப்ரோ? அதெல்லாம் ஆக்சஸரீஸ்ல உங்களுக்கு ஹெல்மெட், வெஹிக்கிள் கவர், டிராவல் பேக், சோ இந்த மாதிரி பைக் சம்பந்தப்பட்ட ஆக்சஸரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். அதோட வர்த் எவ்வளவு ப்ரோ? எப்படியும் உங்களுக்கு 4 to 5K வரும் அது. ஓகே. ஆமா. அது நீங்க காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்துறீங்க. ஏன்னா ஷோரூம்ல எடுத்தா கூட காம்ப்ளிமெண்டரி கொடுக்க மாட்டேன்றாங்க ப்ரோ. கண்டிப்பா நீங்க கொடுக்குறீங்க, பெரிய விஷயம். ஃபிட்டிங் சார்ஜ் 6,000 5,000 போடுவாங்க கம்பெனில. நம்ம அதெல்லாம் கிடையாது. 2,000 2,500 என்ன மினிமம் 50% அதுதான் பண்ணி தரோம். ஓகே ஓகே. சோ எல்லா டீலும் நல்லா இருக்கு. ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ?
மார்னிங் 10:30 டு ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். 10:30 to 8:30. ஸோ இந்த டைம்ல வந்து விசிட் பண்ணலாம். கண்டிப்பா பார்த்து வண்டியும் பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். மேல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பா எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல பர்டிகுலரா ஒரு டைம் இருக்கா? எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மார்னிங் 10:30 டு 8:30 அதுக்குள்ள எப்போ வேணா பண்ணலாம். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ப்ரோ வந்து சிம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ரொம்ப டீட்டெயிலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. மோஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூட்டர்ஸ் தான் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்கூட்டர் தான் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, அதனால ஸ்கூட்டர்ஸ் தான் இங்க நிறைய இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலரா இந்த வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்லிடுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துருவாங்க. புதுசு கூட இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்தாவே போதும். நீங்க புது வண்டியை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு செகண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா தாராளமா வந்து நீங்க இங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 1 lakh above தான். இப்போ எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு 1 lakh வந்துருது புதுசு. அவ்வளவு பட்ஜெட் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 45, 48, 50 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் மேக்ஸிமமே இருக்கும். ஸோ Yamaha Ray எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. புதுசுலாம் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகம். அதெல்லாம் இங்கெல்லாம் ஒரு 55ல இருந்து ஒரு 60 ரூபாய்க்குள்ளேயே கொடுத்துறாங்க. இனிஷியல் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் மூலமா உங்களுக்கு சிபில் நல்லா இருந்ததுன்னா பேங்க் மூலமாவே இங்க பண்ணி கொடுக்குறாங்க. இனிஷியலா 5,000ல இருந்து 10,000 குள்ள நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க வண்டி வந்து எடுத்துட்டு போயிடலாம். மத்தெல்லாம் இஎம்ஐ போட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் சிபில் நல்லா இல்ல அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. பிரைவேட் பேங்க் மூலமா, அதை பிரைவேட் லோன் மூலமா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ இனிஷியல் வந்து ஒரு 15 ரூபாயில இருந்து 18 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா, ஒரு தடவை நீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க, பைக்கை பாருங்க, ஓட்டி பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, மெக்கானிக் கூட கூட்டுவாங்க, செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா பை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி Yamaha Ray வந்து இங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு கான்பிடென்டா பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஆயில் சேஞ்ச் கூட ஒரு தடவை தான் நான் பண்ணேன். பட் சூப்பரா இருக்கு, வண்டி பக்காவா இருக்கு. எனக்கு கொடுத்தது நல்ல வண்டியா கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னா ஸ்ரீ பத்மாவதி மோட்டார்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க. சென்னையில 2 பிரான்ச்சஸ் இருக்கு, ஐநாவரம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து சூளை. ஸோ உங்களுக்கு எது நியர்பையா இருக்கோ விசிட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேரை சொல்லுங்க, நிறைய காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. வீடியோல நம்மளுக்கு சொல்லல, நீங்க நேர்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஷாப்பை நீங்க விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். ஐநாவரம் டீடைல்ஸ் கூட நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை.